அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 128:3 அதில் பின்பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, தீர்க்கமான ஒரு வார்த்தை. உங்கள் பிள்ளைகளை குறித்தான ஒரு கவலையால், வேதனையோடு, எதிர்காலத்து குறித்தான பலவிதமான கேள்விகளோடு, அதே போல் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை குறித்து கவலை, இப்படி பல விதங்களில் படிப்பு, எதிர்காலம், வேலை, ஒழுக்க நெறிகள், இப்படி பல விதமான காரியங்களை குறித்து யோசித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற நல்வார்த்தை, உன் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றி, வேறொரு இடத்தை சுற்றி அல்ல, உன் பந்தியை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, உன்னுடைய சூழலை சுற்றி இருக்கிற ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்களாம். ஆகவே பிள்ளைகளை குறித்தான பாரத்தோடு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற அருமை பெற்றோரே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தெளிவான வார்த்தை, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நீங்கள் கொடுத்த பிள்ளைகள். ஆகவே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி, எங்களை சுற்றி, ஆமாண்டவரே, சுற்றி அப்படிப்பட்டதான ஒரு ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம்ப்பா என்று சொல்லி அந்த வார்த்தையின் மேல் ஒரு விசுவாசம் வைத்து காத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறதான் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் உங்களை தான் சுற்றி சுற்றி வருவார்கள், வேறொரு இடத்தை சுற்றி சுற்றி வரமாட்டாங்க. ஏனென்றால் மனுஷனால் முடியவே முடியாது, தேவனால் எல்லாமே கூடும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அவர் மூலமாக கிடைக்கப்பெறுகிற ஆலோசனைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான நேரத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க போதுமானதாக இருக்கும். தாயும் தகப்பனும் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒன்று, தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கிற போது என் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க. இந்த வார்த்தையின்படி எங்கள் வீட்டை சுற்றி, எங்களை சுற்றி வருகிற ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க என்று சொல்லி கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் மற்ற ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்படுங்கள். மெய்யாகவே உங்கள் பிள்ளைகளை குறித்தான பாரம் இன்றோடு ஒளியட்டும். உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சித்தமும் நிறைவேறட்டும். காத்திருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தை எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆமாண்டவரே, அப்பா, எங்களை சுற்றி, எங்கள் வீட்டை சுற்றி, எங்கள் பந்தியை சுற்றி தான் அவங்க இருப்பாங்க, வேறொரு இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆமாண்ட, அவங்க கெட்டு போக மாட்டாங்க. அவங்க ஒலிவ மர கன்றுகளைப் போல மருந்தாகத்தான் எங்களுக்கு இருப்பாங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருக்கிற மனக்கலக்கங்கள் மாறி சந்தோஷ சமாதானம் பெருகட்டும். இந்த நாள் அவங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.